முந்தின கூட ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறா. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்கிறா. தொடர்ச்சியா வந்து மத்திய அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளையும் அதுல மத்திய அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகள்லயுமே வந்து தொடர்ச்சியா வந்து பேப்பர் லீக் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் இந்திய மாணவர் சங்கம் அகில இந்திய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்யணும் தொடர்ச்சியா வந்து போராட்டங்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு ஆளுநர் மாளிகை வந்து இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில குழு சார்பா முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு காவல்துறை ஒன்றிய பிஜேபி அரசுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல வந்து மாணவர்கள் வந்து மிகவும் அராஜகமான முறையில குறிப்பா வந்து கழுத்தை நிறுத்தி மாணவர்களை வந்து அரசு செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இங்க நீங்க கூட பாருங்க, அங்க மாணவர்கள் வந்து எப்படி சொல்றாங்கன்ட்டு. அங்க காமிங்க. என் பேரு ராமலிங்கம், இந்திய மாணவர் சங்கம் தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர். இறுதியா மத்திய மாநில அரசு வந்து தொடர்ச்சியா வந்து நீட் தேர்வுல இருந்து விலக்கு வேணும்னு சொல்லிட்டு மாநில சட்டசபையில வந்து மசோதா தாக்கல் செய்யறாங்க. ஆனா ஆளுநரும் சரி மத்திய அரசும் சரி அதுக்கு இன்னைய வரைக்கும் செவி சாய்க்கல அப்படிங்கறதா. உடனடியா வந்து நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும், மாணவர்களின் எதிர்காலத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறத இந்திய மாணவர் சங்கம் வந்து வன்மையா தொடர்ச்சியா வந்து கோரிக்கையை முன்வைக்கிறோம். செயல் மாணவர்களுக்கு அட்மிட் கார்டுல இருந்து எல்லாமே மாறி வந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அபுதாபில வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கு. அவர் எப்படி அபுதாபி போய் எக்ஸாம் எழுதுவாரு? நாளைக்கு எக்ஸாமுங்க. பல பேருக்கு இன்னும் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியல. அணு கீர்த்தனான்ற சொல்லக்கூடிய ஒரு மாணவி இறந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மாணவி இறந்திருக்காங்க. தொடர்ச்சியா இப்படி பல மாணவிகள் இன்றைக்கு சூசைட் பண்ணிருக்காங்க. இந்தியா உங்களுக்கு ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சூசைட் பண்ணிருக்காங்க. மாநில அரசு எங்களுக்கு போராட்டம் தருவதற்கான ஒரு இடத்தை கூட ஒதுக்காம மாணவர்கள் அப்படியே வர வர வந்து ஆடு மாடு போல கைது பண்ணுவது, அதே போல மாணவிகள் இருக்காங்க இந்த போராட்டத்துல. ஆண் காவலர்கள் பிடித்து இழுப்பதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான கேவலமான கொச்சையான செயல் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறோம். முறையா ஒரு போராட்டம் நடத்த வந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாதா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு மாநில அரசை நோக்கியும் சிஎம் விஜய் அவர்களை நோக்கி இன்னைக்கு நாங்க கேள்வி எழுப்ப விரும்புறோம். நன்றிண்ணா. எங்களுக்கு வந்து A to B போராட்டம் நடத்த பர்மிட்டட் ஸ்பாட் நீங்க அங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏசி முருகவேல்ன்றவர் கூப்பிட்டாரு. அந்த ஸ்பாட்டு கூட எங்களை போக விடாம தடுத்து நிறுத்தி நடு ரோட்ல இப்படி கைது செய்யறாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். நீட் தேர்வு கொண்டு வந்த நாள் இப்ப வரைக்கும் இந்த நீட் தேர்வுன்றது மோசடியான தேர்வு. மாணவர்களால இதனால பல மன உளைச்சல் ஆகி தினம் சூசைடுன்றது நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்த சூசைட் ரேட்ன்றது அதிகமாகிட்டே இருக்கு. இன்னைக்கு அபுதாபியில ஒருத்தருக்கு அட்மிட் கார்டு போட்டு அங்க போய் எக்ஸாம் எழுத சொன்னாங்க. அப்போ இந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏன்றது தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம் தன்னை கொள்ளையடிக்கிறதுக்காக மாணவர்களோட கனவை பறித்து கொள்ளையடித்து இன்னைக்கு லாபம் சம்பாதிச்சிருக்கு. இது எதிராக இந்திய மாணவர் சங்கம் கடுமையான போராட்டங்கள் நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் எந்த விதத்திலயும் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி வலுவூரிய மூவ்மெண்ட்டுக்கு வரணும்ன்றது. காவல்துறை தொடர்ந்து இதே மாதிரிதான் மக்கள் பிரச்சனைகளோ மாணவர் பிரச்சனையோ ஒரு இடதுசாரிகள் தலையிடும் போது, குறிப்பா SFI போராடும் போது காட்டு மிராண்டி தனமா அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இன்னைக்கு போராட்டம், நாளைக்கு நீட் தேர்வு நடக்குது. இதே நீட் தேர்வு குளறுபடி நடந்தா நீட் தேர்வு மையங்களை இந்திய மாணவர் சங்கம் வருங்கால முற்றுகையிடுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உடனடியா நீட் தேர்வை ரத்து செய்யணும். தர்மேந்திர பிரதான் மட்டும் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் மட்டும் பதவி விலகினா போதாது. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் நரேந்திர மோடியும் இன்னைக்கு பதவி விலகணும், தர்மேந்திர பிரதானும் பதவி விலகணும், பிஜேபி அரசாங்கம் ஆட்சியிலிருந்து இறங்கணும்ன்றதான் இந்திய மாணவர் சங்க கோரிக்கையா இருக்கு.